பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே தேமானியனாகிய எலிப்பாசினுடைய வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ, ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனான உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று சொல்லி, இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை இங்கே சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே யோபுவோடு முக்கியமான இறையியல் வார்த்தைகளை, அந்த நாட்களிலே சொல்லப்பட்டதான இறையியல் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனாலும் அவர் நிதானமாக பேசவில்லை என்று ஆண்டவராகிய தேவன் யோபு 42வது அதிகாரத்திலே யோபுவோடு வந்து பேசும் பொழுது சொல்லுகிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அநேக சத்தியங்கள் இந்த வார்த்தைகள் அடங்கி இருந்தாலும் சில காரியங்கள் நிதானம் தவறி அவர்கள் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், வசனங்களை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் நிதானமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ, மனுப்புத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ என்று சொல்லி கேள்வியில் எழுப்புகிற எலிப்பாஸ். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யோபுவை சந்திக்க வரும்பொழுது 7 நாட்கள் மௌனமாக இருந்து அவன் படுகிற வேதனைகளெல்லாம் பார்த்து நெருக்கப்பட்டு மீண்டுமாய் யோபுவோடு பேசுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நீதிமான் அழிவதில்லை, துன்மார்க்கோ தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சில கருத்துக்களை இங்கே எலிப்பாஸ் வைக்கிறார். ஆனால் வேதவியல் நித்தியத்துக்கு ஏதுவான கண்ணோட்டத்தின்படி அந்த காரியம் உண்மையானது. கலாத்தியர் 6 அதிகாரம் 7வது வசனம், எபிரேயர் 10 அதிகாரம் 13 வசனங்களிலே இதை பார்க்க முடியும். ஆனால் இந்த பூமியிலே குற்றத்திற்கு தகுந்த தண்டனை கிடைக்கிறதா என்று சொன்னால் சில சமயங்களிலே குற்றமற்றவர்கள் தான் துன்பப்படுகிறார்கள், குற்றம் செய்கிறவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் முடிவு ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு நமக்காக காத்திருக்கிறது. அந்நாட்களில் அவன் தப்ப முடியாது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே எலிப்பாசனுடைய காரியங்கள் இந்த உலகத்திலேயே அவனுக்கு சரிகட்டப்படும் என்று சொல்லுகிறது. சில சமயங்களிலே மத்தேயு 23:35 படி, லூக்கா 13:4-5 படி, யோவான் 9ஆம் அதிகாரம் மற்றும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வசனங்களின்படி குற்றமற்றவர்கள் சில சமயங்களிலே துன்பப்படுத்தப்படுகிறார்கள். எந்த தீங்கும் செய்யாமலேயே, எந்த பாவம் செய்யாமலேயே நீதிமான்கள் சில சமயங்களிலே நெருக்கத்துக்குள்ளாய் போய்விடுகிறார்கள். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்பதை இந்த யோபு புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பரிசுத்தவான்கள் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்முடனை கொள்ளும், பொறாமை புத்தில்லாத அதம் பண்ணும் என்று சொல்லி தொடர்ந்து 5வது அதிகாரத்திலும் எலிப்பாஸ் பேசுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் ஆழ்ந்த சத்தியங்களையும் எலிப்பாஸ் சொல்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே அது மிக சரியான வசனங்களாகவும் இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினவர், எரிகோவை தரைமட்டமாக்கினவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அவர் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதே வேளையிலே தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வருடைய சிற்சியை அற்பமாக எண்ணாதீரும் என்று சொல்லி 17வது அதிகாரத்திலே எலிப்பாஸ் சொல்கிறதான காரியத்தை அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார்.
அவர் அடிக்கிறார், கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது என்று சொல்லி அங்கே சத்தியத்தை தெரிவிக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர். தானியத்தை ஏற்ற காலத்தை அம்பார்த்த சிறு முதிர் வயதிலே கல்லறையில் சிறுவீர், இப்பொழுது மரணமில்லை என்பதெல்லாம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 6வது அதிகாரத்தில் யோபு பிரதியுத்தரமாக யோபு மீண்டுமாய் அந்த வசனத்துக்கு, என் சஞ்சலம் எடுக்கப்பட்டு நிர்பந்தம் திராசில் வைக்கப்பட்ட நலமாயிருக்கும், சர்வருடைய அம்புகள் இனிமேல் தைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். யோபுக்கு தெரியவில்லை சாத்தான் தேவனிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு இந்த காரியங்கள் நடப்பிக்கிறான்னு சொல்லி. நமது வாழ்க்கையிலும் சில காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது ஞானமாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சாத்தானை முறியடிக்க வேண்டும். ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.